நேயர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களோடு பிறக்கப் போகும் புத்தாண்டு உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களெல்லாம் கொடுக்கும் அப்படின்னு பார்க்கலாம். 2024ஆம் ஆண்டு முதல் நாள் திங்கட்கிழமை பிறக்குது. இந்த புத்தாண்டு உலகம் முழுவதிலுமே இருக்கக்கூடிய மக்களுக்கு அனைவருக்கும் நல்ல சுகங்களையும் வாழ்க்கையில அனைத்து விதமான சந்தோஷங்களையும் கொடுக்குவதா இருக்கட்டும். மாலை நேரத்தில் கோயில்களில் சிறப்பு வழிபாடுலாம் நடைபெறும். பொதுமக்கள் அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று வழிபாடுகளை நடத்தி வாங்க. காலபுருஷ தத்துவத்தின்படி 2024ஆம் ஆண்டுல சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சி அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. குரு பயிற்சி மட்டுமே மே 1ஆம் தேதி இருக்குது. குரு பகவான் மே 1ஆம் தேதி மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு போறாரு. சனி பகவான் கும்பராசியிலேயே ஆட்சி அமைத்து பயணம் செய்கிறாரு. ராகு பகவான் மீன ராசியிலையும் கேது பகவான் கன்னி ராசியிலையும் பயணம் செய்கிறாரு. ஆங்கில புத்தாண்டான 2024 கன்னி லக்னத்துல பிறக்குது. அதோடு வருடம் பிறக்கும் போது சமயத்துல இருக்கக்கூடிய கிரக நிலைகளையும் நிகழ இருக்கும் கிரக மாற்றங்களையும் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆண்டு நல்ல மாற்றங்கள் நிகழக்கூடிய ஆண்டா இருக்கும். அதே சமயம் உலக அளவுல இயற்கை சீற்றங்களால பாதிப்புகள், பெரிய தலைவர்களோட உடல் ஆரோக்கியத்துல கவனம், இந்திய அரசியல்ல குறிப்பிடத்தகுந்த மாற்றம், அறிவியல்ல புதிய கண்டுபிடிப்புகள், மருத்துவத்துல இந்தியாவின் மதிப்பு கூடும், பிரபலங்களோட உடல்நலத்துல பாதிப்பு, வலைத்தள வளர்ச்சி அப்படின்னு அனைத்திலும் ஏற்றமும் மாற்றமும் எச்சரிக்கையாகவும் இருக்கக்கூடிய ஆண்டா இருக்கும். இந்த ஆண்டு முழுவதுமே எல்லோரும் பிள்ளையாரையும் பெரிய மகான்களையும் கும்பிட்டு வர்றது நல்லது. 2024ஆம் வருடம் வருவதற்கு இன்னும் ஒரு சில நாட்கள் தான் இருக்குது. அந்த வகையில இந்த ஆங்கில புத்தாண்டு 12 ராசிக்காரர்களுக்கும் எந்த விதமான பாக்கியங்களை கொடுக்க போகுது அப்படின்னு விரிவாவே பார்க்கலாம். எதிலும் புத்திசாலித்தனமா செயல்படும் மிதுன ராசிக்காரர்களே, பிறக்க போகும் 2024 புத்தாண்டு எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். சனி பகவான் 9ஆம் வீட்டில், அதுவும் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறாரு. மிதுன ராசிக்கு இந்த ஆண்டு தொடங்கும் போதே கிரகங்களோட அமைப்பு படி சனி 9ஆம் வீட்டில், அதுவும் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறாரு. ஆண்டின் தொடக்கத்தில் சனியால மிதுன ராசிக்கு ஏற்படும் நல்ல பலன்கள் இந்த ஆண்டு முழுவதுமே கிடைக்கும். இந்த ஆண்டு தொடக்கத்தில் சுக்கிரன் மறைவு ஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்துவார். 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய லாப குருவால உங்களுக்கு மிகப்பெரிய லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும். மூத்த சகோதரர்களால் நன்மைகள்லாம் வந்து சேரும். ஆண்டின் முன்பகுதியில் குருவால கிடைக்கும் லாபம், வணிக வளர்ச்சி அனைத்துமே ஆண்டின் பிற்பகுதியில் விரய குருவா மாறி செலவுகளை அதிகரிப்பாரு. மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் 10ஆம் வீட்டில் இருக்க ராகுவால தொழில திடீர் அதிர்ஷ்டம்லாம் வரும். குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு இந்த ஆண்டு குழந்தை அப்படிங்கிறது பிறக்கும். சனி மற்றும் ராகு ஆண்டு தொடக்கத்தில் சாதகமான இடங்களில் சஞ்சரிக்கிறாங்க. 12ஆம் வீட்டில் விரயஸ்தானத்தில் குரு இருக்கிறதால 4-5 மாதங்களுக்கு பிறகு தான் உங்களுக்கு செலவுகள் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும். அந்த அளவு வருமானத்துக்கும் குறைவு இருக்காது. இருந்தாலும் செலவுகளை குறைக்க முயற்சி செய்யுங்க, அல்லது சுப செலவுகளாக அதை மாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. மிதுனராசிக்காரர்கள் எல்லாரும் கும்பத்தில் சனி சஞ்சரிக்கும் பயிற்சி மிதுனராசிக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் அனைத்தையுமே பெற்றுத்தருவார். ராகு 10ஆம் வீட்டில், அதுவும் தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறாரு. தொழிலில் நல்ல வளர்ச்சி இருக்கும். வேலை வியாபாரத்திலலாம் புதிய நபர்களால் ஆதாயம் உண்டு. வேற்றுமொழி பேசுபவர்களால் உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது அதிகம் கிடைக்கும். திருமணமானவர்கள்லாம் வேலை அல்லது பயணம் காரணமாக குரு பெயர்ச்சிக்கு பிறகு பிரிந்து செல்ல வேண்டிய சூழ்நிலை கூட வரும். திருமண வயதில் இருக்கக்கூடிய மிதுனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஆண்டின் பிற்பகுதியில் வெளிநாடு, வெளிமாநிலத்தில் வசிப்பவர்களோடு திருமணம் நிச்சயிக்கப்படும் வாய்ப்பெல்லாம் இருக்கு. காதல் செய்கிற மிதுனராசிக்காரர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்ற இறக்கங்கள் எதுவும் இருக்காது. பொதுவாகவே மிதுனராசிக்காரர்கள்லாம் சாதுவான தோற்றத்தை கொண்டிருப்பீங்க அப்படின்னு உங்களுடைய பார்வைக்குத்தான் தவிரும். மற்றபடி அறிவு கூர்மையும் அன்பு உள்ளமும் செயலாற்றலும் மிக்கவர்கள் தான். தேவையான நேரத்தில் அவற்றை எல்லாத்தையுமே முழுமையா வெளிப்படுத்தி பிறரை வியப்படைய செய்வாங்க. தேவையற்ற மனக்குழப்பங்கள் ஆளாவதை தவிர்த்துக்கிறது நல்லது. மற்றவர்களுடன் கை நீட்டி நின்று சேவகம் புரிய அவசியம் இல்லாமல் பலரையும் அதிகாரம் செலுத்தி வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு தான் இந்த மிதுனராசிக்காரர்களுக்கெல்லாம் உண்டு. சுயமா தொழிலோ வியாபாரமோ செய்வதில் ஆர்வமாக இருப்பீங்க. அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கிறவர்களை அனைவரையும் அனுசரித்து போகக்கூடிய மனப்பான்மை இருக்கும் உங்களுக்கு. இந்த ஆண்டு உழைப்பு கூடினாலும் இரட்டிப்பு வருமானம் கிடைக்கும் உங்களுக்கு. வண்டி வாகனங்கள் தான் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. எடுத்த காரியங்களில் வெற்றி உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் ஒரு சில பிரச்சனைகள்லாம் கொடுக்கும். கூட்டாளிகளும் நண்பர்களும் உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பாங்க. உங்களை சார்ந்திருப்பவர்களையும் நீங்கள் உயர்த்தி விடுவீங்க. அதே நேரம் எவருக்கும்
இருக்கும். அவர்கள் கேட்காமல் அறிவுரை கூற வேண்டாம். வாழ்க்கை அப்படிங்கிறது சலிப்பு தட்டி விடுச்சு அப்படின்னு இருந்தவர்களுக்கெல்லாம் அது மாறி நம்பிக்கை துளிர்விடும் காலகட்டம் இந்த 2024. கடினமான வேலைகளையும் சரியாக முடித்து உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவீங்க. அரசாங்க அதிகாரிகள் மூலமாலாம் உங்களுக்கு உதவிகள்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த புத்தாண்டு பணிகளில் கவனக்குறைவு அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. சக பணியாளர்கள்லாம் உங்கள் மீது புகார் எழுப்ப தயாராக இருப்பாங்க. மறைமுக வருமானங்கள்லாம் அதிக எச்சரிக்கையோடு இருக்கணும். நீங்கள் எதிர்பார்த்தபடி சிலருக்கெல்லாம் இடமாற்றங்கள் கிடைக்கும். உங்களுக்கு திருப்தியாக இருக்குமா அப்படின்னா அது இருக்காது. சக பணியாளர்களிடம் பணிவாகவும் சுமூகமாகவும் பழகி வருவதன் மூலம்தான் பல பிரச்சனைகளையும் நீங்கள் தவிர்த்துக்கலாம். உங்களுக்கு போட்டி அப்படிங்கிறது வியாபாரத்தில் கடுமையாகவே இருக்கும். வாடிக்கையாளர்களை கவரும் விதத்தில் புதுமையாக ஏதேனும் சலுகைகளை அறிவிச்சுக்கிட்டே இருப்பீங்க. வேலையாட்களோட நடவடிக்கைகளை கண்காணித்துட்டு வருவதன் மூலம்தான் வீண் விரயங்களை தவிர்க்க முடியும். வாடிக்கையாளர்களிடம் கடன் நிலுவையில் வச்சுக்கிறத தவிர்த்துக்கணும். கலைத்துறையினருக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் அமைவதற்குரிய நிலை இல்லை அப்படின்னாலும் கடுமையாக முயற்சி செய்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். உங்களுடைய வசதிகளுக்கெல்லாம் எந்த விதமான குறைகளும் இருக்காது. எல்லாரிடமும் இனிமையாக பேசி பழகுவீங்க. இசைக்கலைஞர்கள், நடன கலைஞர்கள், பாடலாசிரியர்கள்லாம் கூடுதல் வாய்ப்பு பெறுவீங்க. வெளியூர் பயணங்கள்லாம் சென்று வரும் பொழுது உங்களுடைய உடைமைகளையும் உரிமைகளையும் பாதுகாப்பாக வச்சுக்கணும். சிக்கனமாகவும் நிதானமாகவும் நடந்துக்கணும். புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது உங்களுடைய நல்ல பெயரை தக்க வச்சுக்கிறது நல்லது. மாணவர்களுக்கெல்லாம் விளையாட்டை குறைச்சிக்கிட்டு கல்வியில் கவனம் செலுத்தணும். சிலர்லாம் படிப்பை நிறுத்திட்டு வேலைக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை கூட வரலாம். விளையாடும் போதும் வாகனங்களில் பயணம் செய்யும் பொழுதும் கவனத்தோடு இருக்கணும். மாணவர்கள்லாம் உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ற நல்ல மதிப்பெண்களை பெறுவீங்க. ஆன்மீகத்திலையும் விளையாட்டிலையும் நேர்த்தியாக ஈடுபடக்கூடியவங்க மிதுனராசி மாணவர்கள். அரசியல்வாதிகளுக்கெல்லாம் எந்த செயலாக இருந்தாலும் நீங்கள் எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டிய ஆண்டாக இருக்கும். சமூகத்தில் முக்கிய பதவிகள்லாம் கிடைச்சாலும் எதிரிகளோட கை அப்படிங்கிறது ஓங்கியே இருக்கிறதால பதவி கொடுத்தாலும் அதிகாரம் அப்படிங்கிறது உங்களிடத்துல இருக்காது. கட்சியில் உங்கள் மீது கண்டன தீர்மானம்லாம் நிறைவேற்றப்படலாம். அதனால் வாயை கொடுத்து விவகாரத்தில் மாட்டிக்கொள்ளாம இருக்கிறது தான் நல்லது. அதே நேரம் பயணம்லாம் சென்று வந்தீங்க அப்படின்னா அந்த பயணம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். பெண்கள்லாம் பொறுமையும் நிதானத்தையும் இழக்க வேண்டாம். குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள்லாம் அவ்வப்போது தோன்றி மறையும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை அப்படிங்கிறது இருக்கணும். கருவுற்ற பெண்கள்லாம் அதிக கவனத்தோடு இருக்கிறது நல்லது. கோபத்தை குறைச்சி கொள்ளுறது மிக மிக அவசியம். மிதுனராசி பெண்களுக்கெல்லாம் யாரிடமும் தேவையில்லாத பேச்சுக்களையும் தேவையில்லாம அடுத்தவர்கள் விஷயத்துல தலையிடுவதையும் நீங்க குறைச்சிக்கிட்டாலே உங்களுக்கு அதிக நல்ல பலன் அப்படிங்கிறது உண்டு. மிதுனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு முழுவதுமே மிதுனராசிக்காரர்கள்லாம் ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிற மந்திரத்தை 11 முறை சொல்லிவாங்க. புதன்கிழமை தோறும் ஒரு தாம்பாளத்தில் பச்சரிசியை பரப்பி அதில் தேங்காயை உடைத்து தேங்காயில் நெய் விளக்கு ஏற்றி வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய குலதெய்வத்தின் அருள் அப்படிங்கிறது கிடைக்கும். குலதெய்வத்தின் அருள் இருந்தாலே உங்களுக்கு எந்த விதமான கஷ்டங்களும் உங்களை அண்டாது அப்படின்னே சொல்லலாம். மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் பிறக்க போகும் புத்தாண்டு தன்னம்பிக்கையும் எந்த செயலிலும் பொறுமையையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டிய ஆண்டாயிருக்கும்.